வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் இன்னைக்கு சமையல் இல்லைங்க, ஒரு விளாகுங்க. எல்லாருமே ஸ்கிப் பண்ணாத தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. வாங்க பார்க்கலாம். சொல்லிட்டு இறங்கினதுமே ஆரம்பத்திலேயே முன்னாடியே ஒரு முருகன் சிலை இருக்குங்க. அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா மலேசியாவில் இருக்க முருகன் சிலை வடிவங்க. எங்கன்னா சேலம் வாழப்பாடியில் இருக்க முருகன் கோயிலுக்குங்க. மலேசியாவில் இருக்கணுங்க அதே சிலை மாதிரி இங்கே இருக்குங்க. பார்க்க வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். இதில் என்ன சிறப்புன்னா, அங்கே முருகன் சிலை யார் வடிவமைச்சாங்களோ அவங்களே தான் இங்கேயும் வடிவமைச்சிருக்காங்க. அங்கே அந்த சிலையை விட 2 அடி இங்கே அதிகங்க, உயரம் அதிகம். வாங்க பார்க்கலாம். எங்கே போயிட்டுருக்கோன்னா இடுமன் மலை பார்க்க போகிறோங்க. இதை தரிசிச்சுட்டு தான் பெரிய முருகனை தரிசிக்கணுமாங்க. அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். கரடு முரடாக இருக்குங்க, மேடு பள்ளமாக இருக்குது, கரணங்கிற மாதிரி இருக்குது. கவனமாக ஏறணுங்க, ரொம்ப சரிச்சு விடுற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கார ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க. இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. நம்ம அந்த வழியில் தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம், போயிட்டு போகலாம். வாங்க, இந்த வழியில் தான் போகிறோம். பாருங்கள், இதுதான் இடுமன் மலைங்க. இதுதான் ஆதி காலத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. இதனால இது உருவாச்சுங்க, இந்த கோவில் உருவாச்சு. இங்கே வந்து முருகன் சிலை வச்சுருக்காங்க. இது பிரபலமாகி இதோட சக்தி பெருக தான் மலேசியாவில் இருக்கிற மாதிரி அங்கே அந்த பெரிய சிலை கட்டியிருக்காங்க. மலேசியா சிலை கட்டினவங்களே தான் இதுவும் கட்டியிருக்காங்க. அந்த சிலையை விட 2 அடி இது அதிகங்க. வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. இடமா எல்லாம் கோயிலை சுற்றி சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மேலே ஏறி வர்றதுக்கு, ஆனால் நல்லா இருக்குங்க. அவ்வளோ சிரமப்பட்டு வர்றது வீண் போகலை, உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எப்படி ரூட்டு என்னென்னலாம் நான் சொல்கிறேங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். எப்படி வரணும், ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாத தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆரம்பத்தில் இருக்க சிலைங்க இடுமன் மலை. இதுக்கப்புறம் தான் அந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வழிபட்டுட்டு தான் அதை வழிபடணுங்க. இடுமன் மலை சாமி கும்பிட்டாச்சுங்க. அந்த ஆரம்ப சிலையும் கும்பிட்டாச்சு, அதுக்கு அடுத்தான சிலையும் கும்பிட்டாச்சு. இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. கீழே இறங்கும் போதெல்லாம் பார்த்து கவனமாக இறங்கணுங்க. வந்தீங்கன்னா பார்த்து கவனமாக இறங்குங்க. மேலே ஏறுறது கூட ஏறிக்கலாம். கொஞ்சம் சிரமப்பட்டு கீழே இறங்குறது இன்னும் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் சரிச்சு விட்டால் கீழே விழுந்துருவோம். ஏன்னா மண்ணெல்லாம் வெறும் செம்மண்ணாக இருக்குது. பார்த்து இந்த மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா, இப்போ மழை இல்லை, நல்லா வரன்னு இருக்குது, பிரச்சனை இல்லை. மழை டைம்லாம் வந்தீங்கன்னா பார்த்து கவனமாக இறங்குங்க. இப்போ பெரிய சிலை கும்பிட போகலாங்க, வாங்க போகலாம். பாருங்க, கிறிஸ்டின் சர்ச் ஆட்டுக்குதுங்க. அது கிறிஸ்துவ சிலை. அது இதே மாதிரி அதுக்கு பின்னாடியே நம்ம இருக்குங்க. இப்படியே வந்துட்டோம் மலை ஏறி. இது இடுமன் மலைங்களாமாங்க. வந்துட்டோம், போய் சாமி கும்பிட்டு அந்த முருகன் சிலையும் கும்பிட்டு கிளம்புறாங்க. சாமி பக்கத்துலேயே என்ன லிஃப்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நாங்களும் அப்படி தாங்க பார்த்து என்னன்னு கேட்டோம். அது என்னன்னா, அந்த லிஃப்டில் போய் தான் சாமியை பார்க்கணுமாங்க. முகத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரும். அதில் போய் தான் பூஜை பண்ணுவாங்களாமாங்க. ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் கேட்டாங்க. நாங்கள் வந்து லிஃப்டில் போகலைங்க, நம்ம பட்ஜெட் கட்டுப்படி ஆகாதுன்னு அதில் நாங்கள் போகலை. பாத பூஜை பண்ணிக்கிட்டோங்க. பின்பக்கமாக உட்காந்துட்ருக்கோங்க, சில பின்பக்கமாக கடைங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லா எது வாங்கினாலுமே காசு தாங்க. பிரசாதத்துக்கு கூட காசு தாங்க. ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரி கடைங்க இல்லைங்களாமாங்க, கேட்டோம். இப்போ தான் ஒவ்வொன்றா டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. லஞ்ச் இருக்குது, டிஃபன் இருக்குது, டின்னர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ரூம்புகளும் இருக்குங்க. நல்லா தங்கி இருந்து தூரத்துலேருந்து வரவங்கலாம் தங்கி இருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வசதி இருக்குங்க.
நாதா முருகா முருகா முத்து குமரா கந்தா கடம்பா கதிர்வேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்து. ஒன்றுன்னு சொல்லி நாங்கள் தமிழ் கடவுளை பார்க்கலான்னு சொல்லி வந்தோங்க. இங்கே வந்து பார்த்தா தான் நல்லா அற்புதங்களாக நடந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி 2ஆம் ஆண்டு விழாங்க. இந்த கோயில் கட்டி 2ஆம் ஆண்டு விழா கொண்டாடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் தங்கத்தேர் விழாவும் இன்றைக்கி உண்டுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி கிளம்பி போகிறோம். பார்க்கலாமாங்க. வரும்போதுங்க அதிகமாக நம்மளால் கவர் பண்ண முடியலைங்க. இந்த அளவுக்கு தாங்க கவர் பண்ண முடிஞ்சது. மலையேறி சாமி கும்பிட்டாச்சுங்க. பெரிய சிலையும் தொட்டு கும்பிட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பாத பூஜைக்கு 10 ரூபாங்க. ஒரு ஆளுக்கு திருப்பூர்ல இருந்து இங்க வர்றது அப்படின்னா ஒரு ஆளுக்கு 136 ரூபாய் ஆகுதுங்க. பஸ் ஃபேர் மட்டும் தான் சொல்றேன். வர ஒரு ஆளுக்கு ஒரு 300 ரூபாய் 350 ரூபா வேணுங்க. வெறும் பஸ் ஃபேர் மட்டும் தான் நான் சொல்றேன். மற்றபடி நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம தான் கவுண்டர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரவங்க வந்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. மலேசியாவில் இருக்கிற முருகனை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் 2 அடி அதிகங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு பஸ் செலவு மட்டும்தாங்க. வரவங்க வாங்க வந்து பாருங்க, தரிசிச்சுட்டு போங்க. இந்த சித்திரை 1க்கு தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற நான் முருகனை பிரார்த்திக்கிட்டேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.